காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. இப்போ இங்கே நடப்பது திமுக ஆட்சி. கைது செய்து சிறைக்கு போன செந்தில் பாலாஜியவே இன்னும் அமைச்சர் பதவி விட்டு நீக்காம அவங்க வச்சிருக்காங்க. ஸோ பொன்முடி செல்வாக்கோடு ஒரு திமுக தலைவராகத்தான் வலம் வருகிறார். முந்தா நாள் கூட கத்திக்கிட்டு ஒரு ஊர்வலம் போனது, வாழ்க வாழ்க வாழ்கவே. ஒருத்தர் எனக்கு வேலை வாங்கி தந்து மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு புகார் கொடுத்தாரு. அவரோட புகாரில் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜி மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அவர் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் யார் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்கள் ஏன் செந்தில் பாலாஜி மேலே சார்ஜ் ஷீட் போட்டீங்க? காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து 5+1க்கு இப்போ நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அசம்பிளியில் வெறும் 8 சீட்டு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு தமிழகத்தில் கட்சி என்னாகுன்ற நிலைப்பாடு இவங்களுக்கு. ஸோ இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. ஸோ திமுக கூட்டணி உறுதியாக சீட்டு பேரங்கள்லாம் முடிந்து விட்டதுன்ற முடிவுக்கெலாம் நம்ம வர முடியும். தேமுதிகவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிஞ்சு தான் விஜயகாந்துக்கு ஏதோ அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. பத்மபூஷன். ஆமாம், இந்த எல்லைக்கு போவாங்க. அவர் மோடிஜி விஜயகாந்துக்கு எழுதின புகழஞ்சலியெல்லாம் பேப்பரில் போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. கொண்டுட்டு இருக்காங்க. பாமகவோடு அதிமுக பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பாமக கேட்கும் தொகையை பார்த்து அவர்களுக்கு நெஞ்சே 2-3 பேருக்கு நெஞ்சில் லேசாக கிராக் வந்து அக்ரி. பட் ஸ்டில் வந்து அவங்க எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி மேபி அவங்களுக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வர வேண்டியது இருக்கலாம். யார் யாரெல்லாம் வரல, யார் யார் எந்தெந்த கட்சி ஆஃபீஸ்க்கு இடி அனுப்பணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் வருவாங்க கூட்டணிக்கு. யார் யார் சொல்லு, இது தேமுதிகவா, சரி அனுப்பி விட்றேன், 2 இடி ஆஃபீஸர் அனுப்பி விட்றேன், நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை பொறுமையாக நம்ம தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறோம், யார் தமிழ்நாட்டில் ஜெயித்தாலும் நமக்கு தான் ஆதரவு தர போகிறாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்ற ஒரு மிதப்பிலும் அவர்கள் இருக்கலாம். வணக்கம் சவுக்கு நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். குறிப்பாக திமுக அமைச்சர்களின் வழக்குகள் வந்து இனிமேல் நிலுவையில் இருக்கின்றன. பல்வேறு வழக்குகள், அதேபோல் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், பொன்முடி ஆகட்டும், அதேபோல் தமிழகத்தில் தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு பல்வேறு விஷயங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அது குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் திமுக அமைச்சர்களின் வழக்குகளை. தொடர்ந்து வந்து மற்ற சேனலுக்கு முன்னாடி பத்திரிகைகளுக்கு முன்னாடி நாம் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறோம். இப்போது பொன்முடி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பொன்முடி அந்த வழக்கில் நாங்கள் வந்து தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்கிறது. தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிறைக்கு போகணுமா, இல்லை இப்போயே சரண்டர் ஆகணுமா, இல்லை நீங்கள் வந்து கேஸை முடிச்சுட்டு இதில் வந்து தீர்ப்பு கிடச்ச உடனே அதுக்கு பிறகு வந்து சிறைக்கு செல்லணுமா அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஒரு குற்றவியல் வழக்கில் 2 போர்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய கொலை வழக்கில் எல்லாம் நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயலலிதா கேஸ்லேயும் இது மாதிரி நடந்துச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த வழக்கில் குற்றவாளி, உங்களுக்கு என்ன தண்டனைன்றதை 2 நாள் கழித்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதாங்க அது மாதிரி தான், யூஆர் கன்விக்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கணுன்றதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புங்களான்னு போது ஜெயலலிதாவோட வழக்கறிஞர் ஒரு பி. குமார் ஆர்கியூ பண்ணார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தைராய்டு இருக்குது, இது இருக்குது, அதனால் கம்மியாக தண்டனை கொடுங்கன்ட்டு ஆர்கியூ பண்ணார். ஸோ இது 2ம் வேறு போர்ஷன். பொன்முடிக்கு 3 ஆண்டா தண்டனை, 3 ஆண்டு தண்டனை. பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை, ஏதோ அபராதம் 50 லட்சம் ஆகுதாரம். 50 லட்சம் அபராதம் போட்டாங்க இல்லைங்களா? இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 1 மாதம் டைம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைகிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பொன்முடி அதை எடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு அணுகினார். அப்போ உச்சநீதிமன்றத்தில் வேறு ஒரு டிவிஷன் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, இவர் சரணடைய தேவையில்லைன்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? அது தண்டனை போர்ஷன். அந்த 3 வருஷம் போர்ஷன் இருக்குல்ல, அதை நிறுத்தி வச்சிட்டாங்க. நீங்கள் போய் ஜெயிலுக்கு உள்ளே போவேனான்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு போர்ஷன். ஆனால் இந்த வழக்கில் பொன்முடி குற்றவாளின்னு ஒரு முடிவு எடுத்துச்சுல்ல நீதிமன்றம், அதுதான் இப்போது சமீபத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கு. அதில் பொன்முடி என்ன கேட்குறாருன்னா, நான் நாளை விடுதலை கூட ஆகலாம், அதனால் என்னுடைய தண்டனையை இப்போ நிறுத்தி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பொன்முடி குற்றவாளி என்று சொன்ன அந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்களா, அதுக்கு ஸ்டே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டே கிடச்சிருந்தா பொன்முடி மீண்டும் அமைச்சராகிடுவார், தேர்தலில் போட்டிலாம் எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை 14 பிப்ரவரி அன்று பதிலளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு 14 இல்லை, வேறு ஏதோ டேட்டு, சாரி நான் இது வேறு கேஸோடு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் சொல்லணுன்ட்டாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது, பொன்முடி இன்னும் அமைச்சராக தானே தொடர்றாரு. ஆமாம், இல்லை இல்லை, பதவி அன்றைக்கே போயிடுச்சு, எம்எல்ஏ பதவி போயிடுச்சு. எம்எல்ஏயும் போயிடுச்சு, பதவியும் போயிடுச்சு. பொன்முடி ஆளுங்கட்சியில் இருக்கார். ஆளுங்கட்சியில் இன்னும் ஒரு அதிகாரமிக்க பதவியில் தான் அவர் இருக்கார். ஆமாம், கட்சி மூத்த தலைவராக இருக்கார். இப்போ இங்கே நடப்பது திமுக ஆட்சி. கைது செய்து சிறைக்கு போன செந்தில் பாலாஜியவே இன்னும் அமைச்சர் பதவி விட்டு நீக்காம அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பொன்முடி செல்வாக்கோடு
ஒரு திமுக தலைவராகத்தான் வலம் வருகிறார். முந்தா நாள் கூட கத்திக்கிட்டு ஏதோ ஒரு ஊர்வலம் போனது, வாழ்க வாழ்க வாழ்கவே சின்னவர் வாழ்கவேன்னு கத்திக்கிட்டு இளைஞரணி மாநாடு இளைஞரணி மாநாட்டுக்கு போனதெல்லாம் பார்த்தோம். இப்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த நோட்டீஸுக்கு பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டியது தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை. தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்படுகிறது அப்படின்றதெல்லாம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறார். இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி இந்த வழக்கை சரிவர உச்சநீதிமன்றத்தில் நடத்தும்? பெரும்பாலும் வாய்தா வாங்குவாங்க, அப்படி தள்ளி. அது எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிற ஒன்று தான் சார். அதிமுக வந்து அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுவாங்க, திமுக வந்து அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுவாங்க. ஸோ இதனால் மேலும் கூடுதல் நெருக்கடிக்கு இது, அதாவது பொன்முடியோட கேஸை இது பலவீனமாக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டிஃபாக உச்சநீதிமன்றத்தில் ஆமாம் பொன்முடிக்கு தண்டனை கொடுங்கன்னு ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணால் பொன்முடிக்கு சிக்கல். நான் நம்ம ஆட்சியில் நம்ம டிவிஎஸ்சி இப்படி பண்ணுதுன்ட்டு. ஆனால் சரிவர பண்ணலன்னா உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ உங்கள் கவர்மெண்ட்டை ஒரு உங்கள் கவர்மெண்ட் மந்திரினோன்னு நீங்கள் பலவீனமான வாதங்கள் எடுத்து கேட்டிருக்காங்களா சார்? அப்படி கேட்பாங்களா? அது மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த செந்தில் பாலாஜி கேஸில் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் எடுத்துட்டார், ஞாபகம் இல்லையா? யார் எந்த டீமுக்கு விளையாடுறாங்க, பேட்ஸ்மேன் யார், அம்பையர் யார், ஒன்றுமே தெரிலங்க இந்த கேஸில். ஒருத்தர் எனக்கு வேலை வாங்கி தந்து மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு புகார் கொடுத்தாரு. அவரோட புகாரில் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜி மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அவர் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் யார் மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்கள் ஏன் செந்தில் பாலாஜி மேலே சார்ஜ் ஷீட் போட்டீங்க, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வர்றாரு. அது 2 லட்ச ரூபா வந்து 50 லட்ச ரூபா செலவு பண்ணி வழக்கு போடுறாரு. முகுல் ரோஹத்கியை வச்சு வழக்கு போடுறாரு அப்படின்ட்டுலாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் பதிவாக இருக்குல்ல. ஸோ இதிலும் வரும். நான் எதுக்கு இதை இண்டிகேட் பண்ணேன்னா, தொடர்ந்து சிக்கல். புரியுது, தொடர்ந்து சிக்கல். இன்றைக்கி அடுத்த சிக்கல் என்னன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமது அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் தாக்கல் செஞ்சு இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ஒரு ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லணும், இல்லை கொடுக்கலன்னு சொல்லணும். உள்ளதும் போச்சுடா, நல்லா கண்ணான்ற கதையாக போச்சு. கைது செய்யப்பட்டு 260 நாட்கள் ஆகி 260 நாளா 160 நாள் 133 நாள் ஏதோ 150 நாள் ஆயிடுச்சு. கூட இருக்கும், 200 நாள் தாண்டி இருக்கும். 6 மாதம் ஆச்சு இல்லை, 233 நாள் 233 நாள் ஆயிருக்கு. இவர் எப்படி இன்னும் அமைச்சராக தொடர்கிறார் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அவர் நினச்சிப்பாங்க, ஜாமீன் தானையா கேட்டேன், கேசரிக்கே தொல்லை கொடுக்குறீங்க, ஜாமீன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்கு இழுக்கிறீங்க? இப்படித்தான் சிக்கல் வரும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமான்ற ஒரு வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு கடுமையான உச்சநீதிமன்றம் இல்லை இங்கே சொன்னாங்க. உச்சநீதிமன்றமும் கடுமையான ஒரு கண்டனங்களை அதில் பதிவு செஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், எம்எல்ஏ இல்லாமல் ஒருவர், இலாக்கா இல்லாமல் ஒருத்தர் அமைச்சராக தொடர்வதற்கு வழிவகை செய்த கான்ஸ்டியூஷனில் இந்த ஷரத்துக்களை எல்லாம் உருவாக்கிய போது குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஷரத்தை, அதை மனசில் வச்சு அவர்கள் இந்த ஷரத்தை உருவாக்கலை. ஆனால் நீங்கள் அதுக்காக இதை பயன்படுத்துகிறீங்க. எங்களுக்கு செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் முதல்வரோட பார்வைக்கு நாங்கள் மரபு அவராக பார்த்து நீங்கள் இதை என்ன பண்ணுவோம் பண்ணிட்டோன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க டீசெண்டாக சொல்லிட்டு போனாங்க. இப்போ இவர் கேட்டுட்டார். இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் நியூஸோடு இது போயிடாது, மக்கள் மனசில் இது பதியும். அவர் அரசு ஊழியரை திமுக இது வேற சொல்கிறாரு. ஜஸ்டிஸ் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணும்போது என்ன சொன்னான்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கைதானா சஸ்பென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாகவே சஸ்பெண்ட் ஆனதாக கருதப்படுவார். ஒரு அரசு ஊழியர் கைதாகி 48 மணி நேரம் கடந்துச்சுன்னா அவர் சஸ்பெண்ட் ஆனதாக கருதப்படுவார். ஒரு சாதாரண அரசு ஊழியர்களுக்கு இவ்வளோ கடுமையான விதிகள் இருக்குது, மந்திரி எப்படியா நீங்கள் 6 மாதமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நீ கேட்டுருக்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, ஆமாம் கோர்ட்டு கரெக்டாக கேட்டுருக்குது, அவர் ஏன் வந்து செந்தில் பாலாஜி இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே செந்தில் பாலாஜி ஒரு மணல் திருடர்லாம் இவரே பேசியிருக்காரு, பேசிட்டு அவரே இன்றைக்கி இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு பேசுவாங்க. கட்சிக்குத்தானே இது மேலும் மேலும் அவப்பெயரே ஏற்படும். திமுகக்குள்ளேயே இந்த பேச்சு இருக்கு. எப்படிங்க பேசாமல் இருப்பாங்க? இன்று இந்த ஜூனியர் உடனில் எழுதியிருக்காங்க, கோவை கரூர் 2 தொகுதியையும் அண்ணன் பார்த்துக்கிறாராம். அண்ணனின் ஆதரவாளர்கள் சிலருக்கு சீட்டு ஒதுக்க வேண்டுமாம். இதெல்லாம் கோரிக்கையாக சிறையில் இருந்தபடி வச்சுருக்காரு. அவர் ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கார், ஃபேஸ் டைமில் பேசிகிட்டு இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஜெயிலில் இருந்துக்கிட்டு இவ்வளோ செல்வாக்காக இருக்கிறது திமுகவோட மற்ற மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் விரும்புவார்களா? அங்கே கரூர்லேயும் கோவையிலையும் வந்து வேற ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பார் கேண்டிடேட். ஆமாம், சிறையில் இருந்து யார் சக்கரபாணி தான். சக்கரபாணி, வேலு ஒரு கேண்டிடேட் போடுறாரு. அவங்களையா? ஏன் அவங்கள போட்டா என்னங்க? அதான் கேட்குறேன். தொழிலதிபர், வளரும் தொழிலதிபர். யார் சொல்கிறீங்கன்னு தெரியுது. என்ன ஒரு இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கெடுக்க வேண்டாமா? ஆமாம்.
பினாமியாக இருக்காங்க, இவ்வளோ சொத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள். இவங்க பிரச்சனையில் சிபிஎம் உடைய தொகுதியை யாராரா பங்கு போட்டுருக்காங்க. அதில் என்னன்னா அந்த கோயம்புத்தூரை சிபிஎம் தவிர எல்லாரும் பேசினுக்கிறாங்க. காங்கிரஸும் கேட்குது. அண்ட் கமலுக்கு எந்த தொகுதி என்பது தெளிவாகிவிட்டது. சென்னையா பெரம்பலூர். பாரிவேந்தர் சீட்டுப்பா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறார் அவர். பாரிவேந்தர் சீட்டு, பாரிவேந்தர் போயிட்டார் அந்த பக்கத்து, அதனால் அவர் சீட்டை நீங்கள் எடுத்துங்க, வேறு எங்கேயும் தர முடியாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. கோவையில் இப்போ தான் மார்க்சிஸ்ட்டுகள் நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ கமலுக்கு அந்த சீட்டு. இதுதான் இப்போதைக்கு இதில் நிலைமை. ஒரு அண்ணனுக்கு அண்ணன் செலவுலாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை இது ஜாமீன் கிடைக்குமா இல்லையன்றதை சிம்பிளாக லீகல் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு பார்ப்போம். ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன்றதெல்லாம் தாண்டி பிஎம்எல்ஏ ஆக்டில் நம்ம ஏற்கனவே செஷன்ஸ் கோர்ட்டோட பெயிலையே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ்? கடந்த முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கும் இந்த முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதற்கும் இடையே என்ன நடந்தது, என்ன மாற்றம் நடந்திருக்கிறது வழக்கில் அப்படின்னு தான் கோர்ட்டு பார்க்கும். என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஒரு மாற்றம் இல்லை. அசோக்கு இன்னும் சரண்டர் ஆகல. செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிக்கிறாரு. ஐடி ஆஃபீஸரை அடித்ததை நீங்கள் மாற்றவே முடியாது. என்ன சேஞ்ச் வந்துருச்சு? கேசரி வேணால் மாறி இருக்கும். ஆமாம், பைனாப்பிளுக்கு பதிலாக ரவா கேசரி, உப்புமா, வேறு ஃப்ரூட்டு கேசரின்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது எந்த மாற்றமும் நிகழாத ஒரு சூழலில் எதற்காக ஜாமீன் தர வேண்டும்? என்ன கிரவுண்டில் கேட்குறாங்க? இப்போவும் அதே கிரவுண்டு முத்தலீஃப் பென்ட்ரைவ் நம்ம தான் விரிவாக சொல்லிட்டோமே. பென்ட்ரைவில் அது ஏன் அந்த ஃபைல் தப்பாக வருதுன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னொன்று, இந்த பென்ட்ரைவ் தப்பான பென்ட்ரைவ்ன்றதை 2017 சிசிபி சீஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லலை. இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் யுவர் கொஸ்டினிங் யுவர் ஓன் ஃபாரன்சிக் லேப். ஆமாம், தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஃபாரன்சிக் லேபோட ஜட்ஜ்மெண்ட்டை ஃபைண்டிங்ஸை ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டோட ஃபைண்டிங்ஸை கொஸ்டின் பண்ணுறாரு. அந்த டாக்குமெண்ட் அந்த எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டு கஸ்டடியில் இருந்துச்சு, சிறப்பு நீதிமன்றத்தில். யார் டேம்பர் பண்ண முடியாத? இது எப்படி ஜட்ஜ் ஒத்துக்குவார்? இன்னொன்று, இது வலுவில்லாத வாதம் இல்லை, ஹெல்த் கிரவுண்டு இல்லை. அப்போ இன்னொரு கிரவுண்டு, இவர் இந்த தவறை செய்திருக்கவே மாட்டார்ன்றது இன்னொரு கிரவுண்டு. அதுக்கு தான் 1.25 கோடி என்னமோ அந்த ஜாப் ராக்கெட் நடந்த சமயத்தில் இவரோட அக்கௌண்ட்டில் கேஷ் டெபாசிட்ஸ், அதான் முக்கியம். எங்கேருந்தாவது இவருக்கு பணம் வந்து அதை பிடிச்சிக்கிட்டானா இல்லைங்க இங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். கேஷாக டெபாசிட் பண்ணியிருக்கேன். கேஷ் டெபாசிட் ஏன் 1.25 கோடி பண்ணுறாங்க? 2011-12 பண்ணியிருக்கீங்க. இவர் மந்திரியாக இருந்த சமயத்தில். இப்போ விட அப்போ அதுக்கு வேல்யூ அதிகம் 1.25 கோடின்றதுக்கு. உங்கள் ஒய்ஃபு வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, எந்த டிரான்சாக்ஷனில் அவங்களோட அக்கௌண்ட்லேயும் அந்த சமயத்தில் பணம் வந்துருக்கு. இதை எப்படி நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணுவீங்க? தம்பி மனைவி பேரில் 30 கோடி. இது என்ன பதில் சொல்லுவார்? ஸோ இதை மட்டும் இப்போ மீண்டும் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தானே இன்றைக்கி விசாரிக்குது, அவர்கிட்ட தான் வரும். எம்எல்எம்பின்றதுனால அவர்கிட்ட வரும். அந்த ட்வின் கண்டிஷன்ஸ்னு இருக்குல்ல, பிஎம்எல்ஏல பெயில் கொடுக்கறதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குல்ல, அந்த 2 நிபந்தனைகள் இப்போ எப்படி மீற முடியும்? என்ன சேஞ்ச் வந்துருச்சு வழக்கில்? இன்னும் இவர் அமைச்சராகத்தானே அதை கீழே எடுப்பிட்டார். எப்படி என்ன அமைச்சராக இருக்காரு அப்படின்ட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பெயில் இருக்காரு. ஒருவேளை ஒரு இது இன்ட்டு கொடுக்குறாரா என்ன? ஒருவேளை அமைச்சரை விட்டு வேணா நீக்குங்க, அந்த சூழ்நிலை மாறுது இல்லை. அப்போ அமைச்சராக இருந்தார், இப்போ அமைச்சராக இல்லை. அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி அமைச்சராக இல்லைன்னா இதை கிரவுண்டாக எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த பாருங்க, அன்றைக்கி தள்ளுபடி பண்ணும்போது அவர் அமைச்சராக தொடர்றாருனீங்க, அவர் இப்போ நீங்கள் அமைச்சர் இல்லைங்க, அவர் ஒரு சாதாரண குற்றவாளி, ஜாமீன் கொடுங்க, இனிமேல் எப்படிங்க ஒரு சாட்சிகளை கலைக்க முடியும்? இப்படியாவது ஆர்கியூ பண்ணலாம். எதுவுமே சேஞ்ச் இல்லையே. அதுக்கு தான் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாரு. நீங்கள் அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். நீக்கிடுறாங்க. செந்தில் பாலாஜி கதி என்ன கதி? இப்போ கூட அதே மாதிரி தான் அப்படியே இருக்கும். இல்லைங்க, அவரை கொண்டு போய் எதுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு பக்கத்தில் சிறப்பு வசதி செய்து வச்சுருக்கீங்க? இன்றைக்கி கேட்டால் அமைச்சர்னு சொல்லலாம், நாளைக்கு மற்ற கைதிகளோடலாம் வைக்கணும். ஏன் எம்எல்ஏ கட்சியில் செல்வாக்கு மிக்கவர்? ஆமாம், அதற்கும் நாளை யாராவது சிக்கலை எடுப்பார்களா இல்லையா? இவருக்கு மட்டும் ஏன் தனியாரை? ஏன் அமைச்சருக்கு மட்டும் தனியாரை கொடுக்கணும், ஏதாவது விதி இருக்கா? அது மாதிரி எதுவும் விதி இல்லை. பட் கேட்டால் ஒரு லாஜிக், ஒரு வாதம் சொல்லலாம்ல. மினிஸ்டர் சிட்டிங் மினிஸ்டருங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி மினிஸ்டரும் கிடையாது. இதெல்லாம் காரணம் கிடையாது. சிட்டிங் மினிஸ்டருக்குனா தனியாரை கொடுக்கணும், டாக்டருக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அவருக்கு ரூம் போட்டு கொடுக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் எதுவும் கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் சாட்சிகளை கலைக்க முடியாதுன்றதை ஒரு வாதமாக எடுத்து வைக்கலாம். பாருங்கள், நீங்கள் மந்திரி சாட்சி கலைப்பாருன்னு தான் முன்னாடி சொன்னீங்க. இப்போ பாருங்கள், அவர் சாதாரணமான மனிதர் ஆகிட்டார். அது வேணால் சொல்லலாம். ஆனால் எந்த வகையில் அது உதவி செய்யுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஜாக்டோ ஜெய் போராட்டம் பார்த்தீங்களா? ஆமாம். அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. இல்லை முடியல. அது என்ன இன்னும் முடிச்சிட்டாங்கன்னு சும்மா சொல்கிறேன் நான். முடிச்சிட்டாங்க. அடுத்த ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மற்ற இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஜாக்டோ ஜியோ அவங்க கை வச்சாங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். இந்த திமுக அரசுக்கு எப்போதுமே சாலிடாக உறுதுணையாக இருப்பவர்கள் 2 தரப்பினர். ஒன்று வந்து சிறுபான்மையினர், இன்னொன்று அரசு ஊழியர்கள். சிறுபான்மையினரோட நிலைமை கலகலத்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அரசு ஊழியர்களும் கடும் அதிருப்தியில் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆசிரியர் போராட்டத்தை எப்படி கையாண்டாங்கன்றதை பார்த்தோம். கடந்த முறை அவர்களோட போராட்டத்தில் எந்த தீர்வும் எட்டப்படாமல் இவங்களை ஏதோ பேசி சும்மா கலைச்சி விட்டாங்கன்னு பார்த்தோம். இந்த வாட்டி அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தால் அரசு எப்படி அஞ்சும்ன்றது அரசு ஊழியர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அவங்க தானே எலெக்ஷன் நடத்துறது. ஜாக்டோஜியை உடைக்கிறது கூட பார்த்தாங்களா? எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுங்க, இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ஏமாறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இதுவும் இடியாப்ப சிக்கலாக தான் போகுது. என்னென்னா கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டை பணம் இல்லை. ஏதாவது ஒரு சலுகையாவது கொடுக்கலன்னா அவங்க வேலை நிறுத்தத்தை கைவிட மாட்டாங்க. இதுவும் சிக்கலாகும். அவங்க இன்னைக்கு நேற்று சொல்கிறாங்க, அவங்க 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் இந்த அரசுக்கு சிக்கலாகத்தான் போய் முடிய போகிறது. எலெக்ஷனில் அலைன்ஸ் என்ன நடந்துட்டுருக்கு? அதான் சார் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எங்கள் அப்டேட்டே கொடுக்க மாட்டாரு, 2 நாளாக காணாமே, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள், ஆஃபீஸ் வரோம் அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களாம் வரத்துக்குள்ள அங்கேயே இருங்க, சார் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சார் தலைமறைவாக இருக்காரு. நேற்று அது வேற கீழே எங்கே அதனால் முன்கூட்டியே சொல்லிட்டேன், எப்பா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. இது இந்த அலையன்ஸு பேச்சுக்கு முன்னாடி இந்த நிதிஷ்குமார் கொஞ்சம் பேசிடலாமே. அதாவது பல்டி மன்னன் இல்லை, இந்தியா கூட்டணி பற்றியே பேசலாம் சார். இந்தியா கூட்டணி பற்றி பேசுனா அந்த கூட்டணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிதிஷ்குமார் போய் பிஜேபி கூட்டத்தில் சேர்ந்துட்டு மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை அவருக்கு என்ன நினைப்புனா, ஒருவேளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறலாம், என்ன பண்ணுறது? முன்னாடி மட்டும் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை இருந்ததா என்ன? நமக்கே நம்பிக்கைன்னா அவருக்கு இருக்காதா? ஒருவேளை வந்து தொடர்ந்து வந்து அது பிரதம வேட்பாளர், அதுக்கப்புறம் வந்து அதுதான் காரணம். அதுதான் காரணம். ஏன்னா 2-3 பேர் நிதிஷ் நல்ல பிரதமராக அமைவார், நிதிஷுக்கு அந்த ஸ்டேச்சர் இருக்குன்னா 2-3 பேர் முக்கியமான ஆட்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இவர் மனதிலும் அப்படி ஒரு கனவு இருந்தது. பிரதமர் ஆகலைனாலும் பரவாயில்ல, பிரதமர் வேட்பாளராக ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும்ன்ற ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் கார்கே கன்வீனராக வந்த உடனே அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் பண்ணார். நிதிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். நான் வந்து இந்த சரி தவறு நியாய தர்மத்துக்குள்ளெல்லாம் போகல. நிதிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இதை பார்க்குறேன், இந்த பிரச்சனையை. எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. நிதிஷ் வந்து மோஸ்ட் சீனியர். ஆமாம், கார்கே கூட கிட்ட வர முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா 71 இருக்காரு. ஜெயபிரகாஷ் நாராயண் கூட வந்து அரசியல் கற்றுக்கிட்டார். அந்த இதில் இருந்து இருக்கார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ராம் மனோகர் லோகியா, இந்த மாதிரி பெரிய லீடர் பட்டாலும் மிசாவை பார்த்தவர். 85 ஒரு எம்எல்ஏ, 90 96 இவர் கவர்மெண்ட்டில், வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தார். மத்திய அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 18 வருஷம் இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு, அது இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலத்தில் ஒன்று, 54 எம்பி. அப்படிப்பட்ட ஒரு இதோட ஒரு சீனியர் லீடர். கார்கே கொண்டு வந்தாலும் நீங்கள் மம்தாவோ இல்லை மற்ற தலைவர்கள், ஆம் ஆத்மியோ, இந்த இண்டி கூட்டணி நாளைக்கு ஒரு வேளை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ்லேருந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த சாய்ஸ் இவராக தான் இருப்பார். இவர் அந்த நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முதலமைச்சராக தொடர்றதுலேயே ஒரு நெருடல் இருக்குது. நாளைக்கு பிஜேபியே வரும் அப்படின்னு நம்பினா இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு இவர் அணிமாறத்துக்கு ஒன்று முயற்சி பண்ணியிருக்கலாம். பிஜேபி சைடில் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பீகார் போன்ற பெரிய மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறத விட ஆளுங்கட்சியாக இருந்து சந்தித்தால் பிஜேபிக்கு லாபம். இவருடைய கட்சி அவங்களோட இணைஞ்சதுன்னா 10 தொகுதிகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குதான். எனக்கு கிட்டத்தட்ட 52% போயிடுறாங்க. அப்போ அந்த லாபம் இதெல்லாம் வச்சு தான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பாஜக வந்து ஆசை காட்டியிருக்கலாம். அவருக்கு பல்டி அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. கிட்டத்தட்ட 5 தடவை மாறி 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 வந்திருக்காரு. அதனால் அவர் இப்போ மாறிட்டார். ஒரு 18 மாதம் கழித்து மறுபடியும் பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்தவரே சாவதே மேல் அப்படின்ட்டு மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எண்ணங்களை வைத்து தான் இவர் மாறி இருப்பார் அப்படின்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். இதுதான் அநேகமாக அவருக்கு கடைசி தேர்தலில் இருக்க முடியும். பிரதமர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் அவருக்கு கடைசி. ஸோ நம்மை பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணியோட கன்வீனராக அறிவிப்பார்கள் அப்படின்ட்டு நிதிஷ்குமார் எதிர்பார்த்து காத்திருப்பார். ஏஜ், சீனியாரிட்டி எல்லா வகையிலையும். நான் இந்த ஜேபி மூமெண்ட்லேருந்து வந்த ஒரு லீடர் அப்படின்ட்டுலாம் அவரு நினைத்திருப்பார். காங்கிரஸ் என்ன நினைத்திருக்கோம்? பலமுறை பிஜேபியோடு கரம் கோர்த்த நபர். இவரை கன்வீனராக நாளைக்கு போட்டால் இதில் இருக்கிற 2 கட்சியை தூக்கின்னு போய் பிஜேபிகிட்ட அடமானம் வச்சா என்ன பண்ணுறது? நம்புகிற ஆளை தான் நம்ம போடணும். அதனால் தலைமை பதவியை நாம் கைக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது.
அதை கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணி ஆம் ஆத்மி கட்சி மூலமாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் மூலமாகவும் அதை ஆமோதிக்க வைத்தார்கள். கார்கே தான் கன்வீனர்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இவங்க கார்கே அறிவிச்ச தலித் பிரதமர் அப்படின்ட்டு அவங்க அறிவித்த உடனே இவருக்கு நிதிஷுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த கோபத்தை தான் இவங்க மேலே காட்டார் போல. ஆமாம், ஹிந்தி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு இருக்கும், கொன்றுவேன், ஹிந்திலேயே பேச நீ டிரான்ஸ்லேஷனாக கிடையாது அப்படின்னு. அதற்கு பிறகு இப்போது நிதிஷ் வந்து இப்போ வெளியே போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி பிஜேபி தயவோடு எம்பி ஆகிட்டார், முதல்வர் ஆகிட்டார். நிதிஷுக்கு வந்து பிரதமர் பதவி இனி கிடைக்காது, போயிடுச்சு. குறைஞ்சது உங்கள் கூட்டணி கழிச்சு விட்டு போகிறேன்ற எண்ணம் தான் இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு. இதில் சரி தவறுக்கெல்லாம் நம்ம போய் ஆராய வேணாம். அரசியல் இது. நாம் பிஜேபியை பார்த்து தான் கற்றுக்க வேண்டியது இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களால இதை பண்ண முடியுதா இல்லையா? ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு என்ன? எடப்பாடியை உட்கார வச்சு இருங்க அந்த கதையில் நான் இப்போ முழுசாக சொல்கிறேன். ஸோ திருப்பி அவங்களால இதை பண்ண முடியுதில்லை. இது எப்படியும் ஜெயிச்சிடும் இந்தியா கூட்டணின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் இந்தியா கூட்டணி இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்கான்ற கேள்வியை உருவாக்கிட்டாங்களா இல்லையா? இந்தியா 6 மாதத்துக்கு முன்பாக இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பு உருவான போது எல்லாருமே பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ்ன்னு நினச்சாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு கூட்டணி இருக்கான்ற சந்தேகத்தை எழுப்பிட்டாங்களா இல்லையா? அவங்க பண்ணது சரின்லாம் சொல்ல, நீங்கள் அரசியலில் சரி தவறு நியாய தர்மம்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சிட்டு இருக்க முடியாது. வெற்றி ஒன்று தான் வேதவாக்கு அரசியலில். அவர் நிதிஷ் 9வது முறையாக அணிமாறி முதல்வராகிவிட்டார். என்ன இப்படி பண்ணிங்களே எல்லாரும் சேர்ந்து, எனக்கு கன்வீனர் கொடுக்கல. இப்போ பாருங்கள், உங்கள் கவர்மெண்ட்டை கவுத்து விட்டேன். ஆளுங்கட்சியாக இருந்து நீங்கள் தேர்தலை அணுகலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி அப்படின்ட்டாங்க. காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள் இனி செய்ய வேண்டியது நிதிஷை அம்பலப்படுத்துவது தான். இதுதான் கேமு. அரசியலில் உங்ககிட்ட ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டார், அதனால் இந்த வாக்கு அவர் மீற மாட்டார்லாம் நீங்கள் எந்த அரசியல் கட்சி செய்ய முடியாது. ஏன் காங்கிரஸ் வாக்கு மீறினது இல்லையா? லாலு வாக்கை மீறுவது இல்லையா? அதனால் இதில் லாயல்ட்டிலாம் பார்க்க முடியாது. ஆனால் இது தமிழகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை பார்க்கணும். இப்போ இந்தியா கூட்டணி என்ற ஒன்றை வைத்து தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்கே வலுவாக இருக்குன்னு கூட இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் அந்த அடிப்படையில் தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணின்ற ஒன்று இருக்கா இல்லையான்றதே தெரியாத போது நாங்கள் எதற்காக உங்களுக்கு 8 சீட்டு தர வேண்டும்ன்ற நிலைப்பாட்டை திமுக எடுக்க மாட்டேங்குது. எதே 8 16ல் 10 16 கொடுப்போம், 10 கொடுங்க, 8ன்றீங்க டம்முன்னு அப்படின்னு காங்கிரஸ் கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக 5 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு தர முடியாதுன்னு நிலைப்பாட்டில் எடுப்பாங்க. 5+1 6 கொடுக்குறேன்ட்டாங்க. 5+ புதுவை 5+1 இதில் தான் அவங்க நிற்பாங்க. காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து 5+1க்கு இப்போ நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அசம்பிளியில் வெறும் 8 சீட்டு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு தமிழகத்தில் கட்சி என்னாகுன்ற நிலைப்பாடு இவங்களுக்கு. ஸோ இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. ஸோ திமுக கூட்டணி உறுதியாக சீட்டு பேரங்கள்லாம் முடிந்து விட்டதுன்ற முடிவுக்கெலாம் நம்ம வர முடியாது. அவங்க கடைசியாக ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் பற்றியே பேசலன்ட்டு தான் இன்றைக்கி சொன்னாங்க. பேசியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பிரேக் பண்ணல, 4 சீட்டு கன்ஃபார்மு. 5+1 நீங்கள் சொல்கிற நம்பர் தான். 5+1 அதிகமாக இல்லை 6+1 தெரியல. அதான் 5+1 அதிகபட்சம் 6+1 மாறலாம். அதுக்கு மீறி கொடுக்கறதில்லன்னு தீர்மானமாக இருக்காங்க. இப்படி தான் போகும். சீட்டு தொகுதி பங்கீடுன்றது இப்படி தான் போகும். சண்டை வரும், ஒத்த சீட்டுக்காகலாம் கூட்டணி உடையும். இதெல்லாம் பல முறை நடந்திருக்கு. இதெல்லாம் உடையாமல் பேசி இரு அணிகளையும் இரு கட்சிகளையும் ஒரே அணியில் ஒற்றுமையாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ளமாசி தெரிஞ்ச ஒரு சீனியர் லீடர் வேணும். இப்போ நான் கேட்குறேன், 6 சீட்டு தான் தருவோம் அப்படின்னா காங்கிரஸ் முறிச்சிக்கிட்டு போச்சுன்னா அது அதிமுகவுக்கு பலம். ஆமாம், திமுக அதோடு முடிஞ்சிடும் கதை. இந்த டிப்ளமசி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ திமுகவோட இது காங்கிரஸோட ஒரு நீக்கி போக்காக போகுது. ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் சேம் அதே 9 கொடுப்பீங்கன்னா ஜெயிக்கிறது இது அவங்களுடைய விஷயம். நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போயிடல. போன தடவை என்ன ஜெயிச்சிங்களோ அதே தான் நிற்க போகிறீங்க, இந்த தடவை ஜெயிக்க போகிறீங்க. மற்ற கூட்டணி கட்சிகளும் இது. அப்போ ஒரு வலுவான கூட்டணின்ற ஒரு நிலை இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே கசிய விட்றீங்க. 6 சீட்டு தான் நாங்கன்றது கசிய விட்றீங்க, 4 தான்றது நீங்கள் கசிய விட்றீங்க. எங்கள் கட்சின்னு பொதுச் செயலாளர் வெளிப்படையாக பேசலையா? எங்கள் துறைமுருகன் அவங்க வேணாம், எங்களுக்கு நாங்களா காங்கிரஸ் கூட்டிகிட்டு இருக்கோம், வேண்டாம். வாக்குகள் பாதிக்குமேன்னு கேட்டால் வாக்குகள் இருக்கா அப்படின்றாரு. அது ரொம்ப பழைய வீடியோ நினைக்கிறேன், இப்போ வைரல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் திமுகக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு அலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அழகிரி போன்றவர்கள்ட்ட கமல் வராரு, மற்ற கட்சிகள்லாம் கேட்குறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அளவு குறைச்சிக்குவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் சிதம்பரத்திட்டே பேசியிருக்காரு. சிதம்பரம் கோபமாகி என்ன சொல்லியிருக்காரு, 10 சீட்டு நம்ம இருந்தோம்ல, அதை தக்க வைக்கிற வழியை பாருங்கள்.
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் காங்கிரஸ்குள்ளேயே சிவகங்கை சீட்டை வேணான்ற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான மூமெண்ட்டு ஓடிட்டுருக்குது. ஒரு பக்கம் சிவகங்கை நேற்று நாளில் சிவகங்கை இருக்குது, இன்னொரு பக்கம் சிவகங்கை வேணாம், கார்த்தி சிதம்பரத்துடைய இது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கே ராமசாமி மற்றவங்களாம் வந்து ஒரு மூமெண்ட்டு போய்கிட்டு இருக்காங்க, விஸ்வநாதன்லாம். இது ஒரு பார்ட்டு. எஸ்சி சீட்டு 2 கேட்குறாங்களாம். ஏற்கனவே இது இருக்குது, நம்ம திருவள்ளூர் இருக்குது, காஞ்சிபுரமும் இப்போ கேட்குறாங்க, விஸ்வநாதனுக்காக கேட்குறாங்கன்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே கோஷ்டி ஆளுங்குள்ள ஆள் இந்த மாதிரிலாம் ஓடுது. பல தொகுதிகள் வந்து திமுக நின்று ஜெயித்த தொகுதியில் கேட்குறாங்க. திமுக எப்படி பார்க்குதுன்னா காங்கிரஸ் முக் பாரத்தா அந்த மாதிரி இங்கே பிஜேபியோட மோத விட்டுருவோம். அப்படி இப்போ திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை கொடுக்குறாங்களான்னு தெரில, தென் சென்னை இது, அப்புறம் இன்னொரு தொகுதி 4வது தொகுதி சிவகங்கை, எல்லாத்துலேயுமே பிஜேபியோட மோத விட்டால் நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் வாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கும் வருது. எது எப்படி போனாலும் 6 சீட்டுன்றது வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கலைன்னா 1-2லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. போன தடவை கொடுத்ததை கொடுன்னுவாங்க. இவங்க முடியாதுன்னு முடிவெடுத்தாங்கன்னா கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த டிப்ளமசி லீடர்ஷிப்புன்றது எங்கே போகுது? அதுதான் முத்தலீஃப் சொல்கிறேன். இந்த 1 சீட்டு 2 சீட்டில் இந்த தகராறுலாம் உச்சத்தில் ஆகும்போது என்ன ஆகும்னா பெரிய தலைவர்கள் தலையிடுவாங்க. கலைஞர் இருந்தாருன்னா கலைஞர் சோனியாவுக்கு ஃபோனை போடியா அப்படின்னு கேட்டு என்னங்க கொஞ்சம் நடந்துருக்குங்க அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா ஃபைனல் காலில் எடுப்பாங்க. ஆமாம். அண்ட் இந்த எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அலையன்ஸை உடச்சி விடுறது 5 நிமிஷத்தில் எவனாலும் பண்ணிடலாம். ஒரு ஸ்பீச் ஒரு ட்வீட்டில் உடச்சி விட்டுடலாம். ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு கலை அது ரொம்ப கஷ்டம், கடினமான ஒன்று. ஆமாம். இது ஸ்டாலின் மாதிரி ஒரு சீனியர் லீடர் முடிவுகளை எடுக்கும்போது இங்கே இருக்கிறவங்க அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க பெருசாக. ஸ்டாலின் வந்து எங்க விடுங்க ஒரு சீட்டுக்காக இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாருன்னா காங்கிரஸ் அதெல்லாம் முடியாதுன்னு தான் யாரும் ஸ்டாலின்கிட்ட பேச போகிறது இல்லை. திமுக கட்சினே யாரும் பெருசாக பேச போகிறது, சரி தலைவர் சொல்லிட்டாருப்பான்னு விடுவாங்க. அதை பண்ணாமல் ஸ்பெயினில் போய் என்னங்க பண்ணுறாரு? முதலீட்டை ஈர்த்து கொண்டு என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? எவ்வளோ முக்கியமான பேச்சுவார்த்தை அதுவே ஒரு டிப்ளமசிங்க. எப்படின்னா அப்படியா? ஆமாம், காங்கிரஸை திராட்டில் விடுறது. இப்படியே கெஞ்சி நான் இருந்தால் தானே என்கிட்ட பேசுவீங்க. அப்படிலாம் ரொம்ப கான்ஷியஸாக திங்க் பண்ணி போனால் நான் வாழ்த்தலாங்க. இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் வாழ்த்தலாம். என்ன சொல்லி தலைவர் நீ போ தலைவரை நான் பார்த்துக்கிறேன் தலைவர்னு சொல்லிட்டாங்க. கே நேருவை பேச்சுவார்த்தைக்கு எப்படி நடக்கும்? 2ஆம் தலைவர் இருக்கார், இளம் தலைவர் இருக்கார், இளம் தலைவர்கிட்ட விட்டாங்க. தம்பி இருக்கார் நாங்கள் பார்த்துக்கொண்டு விட்டாங்க. இது சரியாக கையாளனா உடச்சுங்க அலையன்ஸு. பார்த்துக்கிறீங்களா? கவனமாக கையாளன. அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், எங்கே போட்டியிடுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க லிஸ்ட்டு திமுக தரப்புலேருந்து. கார்த்திக் சிதம்பரம் வந்து சிவகங்கை கேட்டிருக்காரு. சிவகங்கைலாம் உங்களுக்கு தர முடியாது. தென்சென்னையில் நீங்கள் சொல்கிறாங்களா கார்த்திக் சிதம்பரத்தை? எனக்கு தென்சென்னைனா வேணான்னு சொல்லிட்டாரு போல கார்த்திக் சிதம்பரம். ஸோ சிதம்பரத்துக்கும் இவங்க கொடுக்குற தொகுதியில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லையா சார்? இவங்க 5+1. சரி, நீங்கள் கூட்டணி கட்சி தானே, அங்கே யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்றது திமுக எதுக்கு? இல்லை அதையும் கேட்குறாங்களா? அது நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் சீட் தருவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்களாம் கவுண்ட். ஏன்னா அங்கே அது வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும்ல, வேட்பாளரை பொறுத்து வெற்றி தோல்வியுமா? கரெக்ட், ட்ரூ. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல யார் வேட்பாளர்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு தலைவருக்கு என்ன தெரியணும்னா, இந்த தொகுதியில் காங்கிரஸ் நின்னா ஜெயிக்கும், இந்த தொகுதி தேசிய கட்சிகள் ஜெயிக்கும், கன்னியாகுமரி மாதிரி இது. இங்கே வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம வேட்பாளரை போடணும். இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இவரோ 10 கேட்குறாரு, அந்த ஒரு மாதிரியில் அவரை தள்ளி விட்றாங்க. கலைஞர் அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவார். 5 கேட்குறியா வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சுக்கோன்னுவார். 3 ஜெயிக்க முடியாது, 2 தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களோட சேர்ந்து தான் ஒரு லீடர்ஷிப் இது வந்து அணுகணும். இதில் உதயநிதிக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றதுல நாலேஜ் இருக்குமா? செந்தில்கிட்ட கேட்டால் போச்சு. செந்தில்கிட்ட இருக்குமான்னு கேட்பீங்க. செந்தில்கிட்டையும் இருக்காது. யாருக்கிட்ட தான் இருக்குது? யார் அடுத்த படம் நடிக்கிறாங்க நான் சினிமா பற்றி கேட்டால் சொல்லுவார். யாருக்கிட்ட தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் இல்லை. அதனால தான் இது சிக்கலாகுன்றேன். நேருவெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனா என்னங்க ஆகும்? அவருங்க போன தடவை காங்கிரஸ் கொடுத்ததே தையா தக்கான்னு குதிச்சாரு. அப்புறம் குதிச்சாரு. ஒரு 2 வாட்டி பேசும்போது இல்லைங்க எங்களுக்கு 2 சீட்டு வேணுங்கன்னா அடுத்த வார்த்தை என்ன வரும்? நேரு வாசல் 294B இன்னும் 2 சீட்டு இல்லை ஏன் சொன்னேன் அப்படின்னுவாரு. அப்போது யார் இருக்கா? இதெல்லாம் குரூஷியல். டிஆர் பாலு இருக்காரு. சொல்லணுமாயா? அதாவது நல்லா இருக்கிற கூட்டணியை உடச்சி விடணும் அப்படின்ட்டு ஒரு கட்சி முடிவெடுத்துனா கொண்டு போகிறது டிஆர் பாலுவை அனுப்பணும். அவர் எப்படியாவது உடச்சி விட்டுட்டு பிஜேபி சேர்க்கணுன்றதுல அவர் பிடிவாதமாக இருக்காரு. அண்ட் இன்னொன்று பேச்சுவார்த்தை என்ன நடக்குதுன்றதெல்லாம் கரெக்டாக பிஜேபி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாங்க 8 கேட்டாங்க கொடுக்க முடியாதுன்ட்டேன். ஓப்பன் தி கேட்.
அதிமுக கூட்டணி யார் கூட கூட்டணி? இல்லை இன்னும் காங்கிரஸே இது திமுக முடியல. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப குரூஷியலான பேச்சுவார்த்தை. திமுகக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே பலம் என்னன்னா உறுதியான கூட்டணி, வலிமையான கூட்டணின்றது தான் திமுக சமூக நீதி கூட்டணி ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அந்த கூட்டணியும் ப்ரூவ் பண்ணிருக்கு சார். கடந்த 2019 வின் பண்ணி காமிச்சிருக்காங்க தான். நம்ம நானும் மறுக்கல, வலுவான கூட்டணி இல்ல தொடர்ந்து வெற்றி. 5 தேர்தல். ஆனா 19 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி மக்களை சந்திச்சது வேற, இந்த 3 வருஷம் ஆட்சிக்கு பிறகு மக்களை சந்திக்கிறதுன்றது வேற. மக்கள் அதே உறுதியோடு தாங்கிறாங்க. நீங்க உறுதியோட இருப்பீங்க, உங்க மேல இருந்த நற்பெயர் அதே போலவா இருக்கிறது? அதுக்கு யார் என்ன பண்றது? நாங்க உறுதியோட இருக்கோம். இது இந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. ஸோ 19 எலெக்ஷன் போலலாம் இந்த எலெக்ஷன் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா திமுக இஸ் கெட்டிங் அன்பாப்புலர் பை தி டே, எவ்ரிடே இட் இஸ் கெட்டிங் மோர் அன்பாப்புலர். ஸோ ப்ராப்பராக ஒரு கூட்டணி அமைச்சு தொகுதி பங்கீட பிசுறு இல்லாமல் முடிச்சு இதை பாருங்கள் எங்கள் கூட்டணி வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு பிரச்சாரத்தெல்லாம் திட்டமிட்டு அனௌன்ஸ் பண்ணுறது தான் இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜை கொடுக்கும். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. நம்ம செய்தியாளரோட அதிகபட்ச கேள்வி, சார் இன்னும் எவ்வளோ நாளில் சாக முடியும்? ஐ பெரியசாமி, அது ஒரு 10-15 நாளில் முடிஞ்சிருங்க. 10 நாளில் கூட்டணியை இறுதி செய்து விடுவோம், அமைச்சர் ஐ பெரியசாமி உறுதி. உள்ள எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதெல்லாம் கேளுங்கன்னா நீங்கள் நான் அப்புறம் அந்த காங்கிரஸ் 21 கேட்டாங்கன்னு சொன்னால, அப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன் எல்லாரையுமே, என்னங்க இது பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் 21 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்கிறதுன்ற மாதிரியே போடுறாங்க. என்னையா மொத்தமே 39 தான், இவருக்கு 21 கேட்குறாங்கன்னா ஒரு அர்த்தம் வேணாவா? மீதி 18 தான் இவர் பங்கிட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா, அதை பற்றி யாருங்க உங்களுக்கு பீட்டுன்னு கேட்டால், பீட்டுன்றது முன்ன எப்படி இருக்கும்? காங்கிரஸ் பீட்டு, ஏடிஎம்கே பீட்டு, அந்த 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 பார்க்குற எஸ்பிசிஐடி, ஐஎஸ்ஸு, அதில் இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரோட தொடர்பில் இருக்கிறவங்க, உள் தகவலை டக்குன்னு வாங்கி கொடுக்குறவங்க, அங்கே உள்ளக நடந்துக்கிட்டு இருக்கும் போதே வெளியில் ஃபோன் பண்ணி இப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் பீட் போடுவாங்க. யாருன்னு கேட்டால் யாரோ கோவிந்தராஜன் கந்தசாமின்றாங்க. யாருன்னா உஷா வந்துக்கிறானு, அவன் தான் அந்த ரிப்போர்ட்டருன்னு. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறது. இப்படி தான் கூட்டணி போய்கிட்டு இருக்குது. திருமாவளவன் பெரிய மாநாடு நடத்துகிறாரு. இந்த மாதிரி டைமில் அந்த மாநாடு பெரிய சக்ஸஸ். 5 தொகுதி கேட்குறாங்க. விசிகேவா? ஆமாம், கொடுக்கலாம். பாமக நீங்கள் பாமக கொடுக்கறத வந்து கொடுக்கலாம் சார், ஈக்குவலாக இருக்காங்க. ஐ அக்ரி. பாமக எந்த பலத்தோட வட தமிழ்லாம் அதே பலம். போன தடவை திமுகவுடைய வெற்றிக்கு யார் பிரதான காரணம்? இது இவங்க ஒரு பிரதான காரணம். அவங்க பலமே அவங்களுக்கு தெரியல, கிட்டத்தட்ட அனுமார் மாதிரி. அப்போ அவர் 5 தொகுதின்றப்போ நீங்கள் 2-1 உதயசூரியன் சுருக்குறீங்க. அப்போ இந்த இடத்துலையும் திமுகவுக்கும் திருமாவளவனுக்குமே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். மார்க்சிஸ்டுகள் 2 தொகுதி. மார்க்சிஸ்டுகளை இப்போ எப்படி அலைய விட்டீங்க? கோவை இருக்கா இல்லையான்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் கோவை கேட்குறாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன? திமுகவில் மகேந்திரனை நிற்க வைக்கணும்னு, திமுகவை எம்பியாக அதை மாற்றிக்கணும். ஏன்னா பணம் செலவு கூடியவர், கோவையில் செல்வாக்கு மிக்கவர். கொங்குல ஒரு சீட்டு கிடச்சிதுன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற கொங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ அவர் ஜெயிச்சாருன்னா லாபம். அப்போ மார்க்சிஸ்டுகளுக்கு இந்த வட சென்னை கொடுக்குறோம் அப்படின்னு திருப்பி விட்டாங்கன்னா மார்க்சிஸ்டுகள் நிலைமை என்ன? இல்லை வேறு எதாவது கொடுக்குறோம், வேறு தொகுதி தரோம், மதுரை கொடுத்துட்றோம், வேறு எதாவது தொகுதி தரோம், இல்லை ஒரு தொகுதி தான் அப்படின்னா, இவங்களுக்கே இப்படின்னா வலது கம்யூனிஸ்டுக்கு என்ன நிலைமை? மற்றவங்களுக்கு ஜவஹர்லால் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு தொகுதி கொடுங்க. இது வரைக்கும் எம்எல்ஏ எம்எல்ஏ கொடுக்குறாங்கல்ல, அது எப்போவுமே உண்டு. ஒன்று வேலூர் இல்லை ராமநாதபுரம். இந்த தடவை ராமநாதபுரம் இல்லை. அப்போது நீங்கள் வந்து எதாவது ஒன்றுக்கு எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் வளர்ந்துட்டோம். 2வது சிறுபான்மை மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக உங்களுக்கு நாங்கள் முட்டு கொடுத்து விட்ருக்குறோம். தமிழ் முன்னான் சார்லேருந்து எல்லாருமே அந்த சைடு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது நாங்கள் தான் அவங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா கொடுங்க அப்படின்றத அவரும் ஆரம்பிக்கிறார். அப்போ இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு இது வரணும். இன்னொரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் இவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் பயங்கரமாக இருக்குது. இப்போ ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போவே அன்வர் ராஜா கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ராஜீவ்காந்தி ரொம்ப ஜூனியர். அவர் ராஜீவ்காந்தி சீட்டு கொடுக்க போகிறாங்களா? இல்லை இல்லை, அவர் ஒரு சாய்ஸில் இருக்காருன்னு வச்சு. அவர் சிஎம் ஆளன் கொடுத்தா ஆசைப்படுவார், அதுக்காக விடுங்க. இருக்கத்தையும் காலி பண்ணுறீங்க. அது ஒரு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, அதையும் சொல்லிடுறேன். 2வது தீபக் கண்ணப்பனுடைய பையன், அவர் தான் நிற்க வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இல்லை இல்லை, இது ராமநாதபுரம். அப்போது அந்த மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கத்துக்கும் கண்ணப்பனுக்குமே 7ஆம் பொருத்தம். அதில் வந்து இவர் பையனை நிற்க வச்சா அவர் ஜெயிக்கிறதுக்கு எப்படி பாடுபடுவார்? வேலை செய்ய மாட்டார். நல்லா இருக்கிறப்பவே 13 கவுன்சிலருங்க நம்பிக்கையில்லா தீர்மானறான், அதுன்றான் இதுன்றான்.
தேர்தல்னு வந்துட்டா கட்சியுடைய இது நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஈஸியாக அங்கே அந்த தொகுதியை அவங்க கையை விட்டு போவோம். சேம் திருநெல்வேலி தென்காசியில் பிஜேபி எப்படி இருக்குதுன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கூட்டணியை எவ்வளோ தூரம் இறுக்கி பிடிக்கணும். இறுக்கி பிடிக்கணும்னா அவங்க கேட்குறத கொடுக்கணும். கேட்குறதையும் தரமாட்டோம், நீ இறுக்கி பிடிச்ச வேலை செய்யினா சிக்கல். அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தடவை நம்ம தான் தொகுதியில் அப்படின்னு திமுக எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போ கூட்டணிக்கு அங்கே கொடுக்குறீங்க. கலைஞர் இருந்தால் என்ன பண்ணுவார்? நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் நம்ம அண்டி வந்த விருந்தினர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளி பண்ணுவார். இந்த தடவை நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. கூட்டணி கட்சி சீட்டு கொடுத்தீங்கன்னா கட்சிக்காரன் வேலை செய்வாங்களா? ஆமாம் ஆமாம். இதையும் சமாளிக்கணும். இவ்வளோ சிக்கலில் இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்குது. இதுக்கு தான் வந்து ஒரு டால் லீடர் பக்கத்தில் இருந்து இந்த நெகோசியேஷன்லாம். டால் லீடர்னா டிஆர் பாலு இருக்கிறார், 6 அடி இருப்பார். அதெல்லாம் பத்தாது. இல்லை டிஆர்பி ராஜா இருக்கார். இவர் கட்சி தலைவர் தான் வந்து இதை பண்ணணும். இவர் போய் எனக்கு என்னட்டு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதனால் இது வந்து முழுமையில் சிக்கல் இருக்குது, சிக்கல் நிச்சயம் இருக்குது. ஆனால் சத்தம் போடாமல் அதிமுக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. மற்ற கட்சிகளெல்லாம் விட அதிமுகவோட பணி ஒரு வேகமாகவும் நம்பிக்கையோடதாகவும் இருக்குது. பிஜேபி பீகாரில் பண்ணாங்கல்ல சத்தம் போடாமல். ஆமாம். என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலைகளில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள். எந்த அளவு இது வெற்றி பெறும்ன்றதெல்லாம் இனிமேலும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரு வேளை கூட்டணி அமையலைன்னா முத்தலீஃப் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, 40 தொகுதிக்கு வேட்பாளர் ரெடி. ஆமாம், 40 நிற்கிறதுக்கான ரெட்டை. ஆமாம், கூட்டணி வரட்டும். ஏன் வெளியில் சொல்லாமல் இருக்காங்கன்னா, வேட்பாளர் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணிக்காரங்க வந்தாங்கன்னா அந்த வேட்பாளர் உருவணுன்னா அவருக்கு சங்கடமாக இருக்கலாம். அதனால சொல்லாமல் இருக்காங்க. ரெடி, 40 தொகுதிக்கு வேட்பாளர் ரெடி. திமுக வேட்பாளர் ரெடியாங்க 40 தொகுதிக்கு? இல்லை, இது வரைக்கும் இல்லை. தேமுதிகவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிஞ்சு தான் விஜயகாந்துக்கு ஏதோ அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, பத்மபூஷன். ஆமாம், எந்த எல்லைக்கு போவாங்க. அவர் மோடிஜி விஜயகாந்துக்கு எழுதின புகழஞ்சலியெல்லாம் பேப்பரில் போட்டாங்க, பார்த்துருப்பீங்க, கொண்டுட்ருக்காங்க. பாமகவோடு அதிமுக பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் பாமக கேட்கும் தொகையை பார்த்து அவர்களுக்கு நெஞ்சே 2-3 பேருக்கு நெஞ்சில் லேசாக கிராக் வந்துச்சு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாங்க. என்ன என்கிட்டயே அவ்வளோ பணம் இல்லைப்பா அப்படின்னு. ஆமாம், ஒரு தேர்தல் செலவையே கேட்குறீங்களே அப்படின்னு 2 தேர்தல் செலவு கேட்குறாங்க முத்தலி. பெரிய தொகை. அது போக தொகுதிக்கு இவ்வளோ, இதை அவங்க கேட்குற தொகை. அதிமுகவில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, தொகுதி செலவை பார்த்துக்குறோம், எப்போவும் நாங்கள் அதை செய்வோம், தனியாக நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை இந்த முறை கொடுக்க முடியாது, அதனால் இவ்வளோ தான் எங்கள் டேர்ம்ஸ் அப்படின்றத பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ கேட்டேன், ஏன் சார் கூட்டணி இல்லைன்னா டிமாரலைஸ் ஆகிடாதா கட்சின்னு சொல்லிட்டு. அதுக்காக இவங்க கேட்குற இந்த தொகையெல்லாம் மொத்தமாக நான் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டேன்னா அந்த தொகையை கொண்டு போய் நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டு அவங்கள அலையன்ஸுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அந்த பணத்தை நான் எங்களோட வேட்பாளர் 4 பேருக்கு செலவு பண்ணால் அதில் அவன் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்பர் எக்ஸாக்டாக சொல்லலை, ஒரு 200 கோடி கேட்குறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். இந்த 200 கோடியை ஏடிஎம்கே 4 தொகுதியில் செலவு பண்ணால் 50 கோடியா? அப்படி மூடுக்கு அவங்க வந்துட்டாங்க. எலெக்ஷன் செலவுக்கு வேணால் இது பண்ணுறேன்ட்டு. பெரிய ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, சின்ன ராமதாஸ் அவர்களுக்கும் 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயம், பிஜேபி கூட போனால் வெற்றி வாய்ப்புகள் குறைவு. அதிகபட்சம் பிஜேபி கூட கூட்டணிக்கு போய் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டால் அன்புமணிக்கு அமைச்சர் பதவிக்கு வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குது. வழக்கு வராமல் இருக்கலாம். வழக்கு இருக்குல்ல, வழக்குறதுனால என்ன அதை வச்சு தான் போன தடவையும் அவர் ரொம்ப இது பண்ணலையே. ஸோ அட்லீஸ்ட் இந்த வழக்கை முடிச்சு கொடுக்குறேன்ற பேச்சுவார்த்தையாவது நடக்க இருக்கிறது. ஸோ ஆனாலும் அதிமுகவோட போகிறது அவங்களுக்கு ஒரு சாலிட் கூட்டணியில் இருக்கிற எண்ணத்தையும் உருவாக்கும், ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அந்த சைடும் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிஎம்கே கூட அதிமுக பாமக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்றது தான் உண்மை. அவங்க பாமக எப்போவுமே என்னென்னா கிட்டத்தட்ட வைகோ மாதிரி தான், மழை பெய்யும்போது உப்பு வைப்பாங்க, காற்றடிக்கும் போது மாவு வைப்பாங்க, தோக்கிற கூட்டணியாக பார்த்து சேருவாங்க. ஒரு தடவை பையன் போய் ஜெயலலிதா கிட்ட பேசி முடிச்சிட்டாரு. அப்பா பத்திரிக்கை வைக்க போனார், அங்கேயே கலைஞர் பேசி முடிச்சு வெளியில் பத்திரிக்கை வைக்க போனார். வெளியில் வந்து பேட்டி கொடுத்து கூட்டணி வந்தார், ஞாபகம் தான். அந்த கூட்டணியில் தோற்று போயிட்டாங்க. ஜெயிக்கிற கூட்டணி அப்போ அங்கே இருந்தது. அதே மாதிரி இங்கே ஜெயலலிதா கிட்ட கூட்டணி வச்சு அவங்களோட போய் சேராமல் தோற்று போனாங்க. 2019 கண்ணுக்கு எதில் எல்லாருக்குமே தெரியுது திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், திமுக கூட்டணியில் வந்தால் சாலிடாக அடிக்கலான்னு தெரியும். ஸ்டாலின் முதற்கொண்டு அன்புமன்ட்ட பேசி எல்லாம் முடிஞ்சிச்சு, 7 சீட்டு என்னமோ ஆகுதுன்னு. நைட்டு எல்லாம் ஓகே ஆகுதுன்ற மாதிரி தகவல் வந்துக்கிட்டு இருக்குது, காலையில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. காலையில் அங்கே போய் அந்த லீலா பேலஸை இங்கே போய் சைன் பண்ணி ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏக்கு போனாங்களா? அப்போவே தெரிஞ்சதா? அன்னைக்கு வந்து 2019 திமுக கூட்டணியில் இருந்தால் 6-7 சீட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக 7 சீட்டை வின் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் 6 சீட்டு வின் பண்ணிடலாம். ஏன்னா காங்கிரஸே ஜெயிச்சது.
இல்லை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து இப்போ திமுகவோ அதிமுகவோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபீல்டோட நிலவரம் தெரியும். நம்ம வெற்றி பெற போகிறோமா தோல்வி ஏற போகிறோமா. ஒருவேளை பாமக கூட்டணிக்கு வந்தால் நம்ம வெற்றி பெறலாம். ஸோ அதனால் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பாமக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பாமக தரப்பில் வந்து எங்களுக்கு பணம் வந்தால் போதும் அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய தொகையை கேட்குறாங்க, அதனால தான் அதிமுக வந்து முடிச்சிட்ருக்காங்க வேணாமா இல்லை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாமக திமுக கூட்டணிக்கு போனாலும் வெற்றி பெறலாம், அது அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போதும் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த தொகைன்னு தான் நினைக்கிறேன். இதை விட எம்பி பதவி தான் வெயிட்டு. இதை விட பல மடங்கு அவருக்கு தெரியணும்ல. அதான் இல்லை, எம்பி பதவினா என்னங்க, பல மடங்கு பார்த்துட்டு போயிடலாம். ஒரு மசோதாவுக்கு அதை நாம பார்க்க முடியாதுல்ல, எம்பி தான் பார்க்க முடியும். அது ரைட்டு, அப்படிதான் அவரும் திங்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான். அவருக்கு இல்லை, இதே நிலைப்பாட்டை தான் தேமுதிகவும் பாமகவும் எடுத்து 8-9% இருந்த தேமுதிக இன்றைக்கி 1% கீழே வந்து நிற்கிது. இவங்களும் அவங்களோட வாக்கு சரிவுகளில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜெயிக்க இதுதான் இது. அது மட்டும் இல்லை, பணம் மட்டும் இல்லை, கட்சியுடைய வளர்ச்சி தன்னை உயர்த்திக்கிறதுக்கும் இந்த மாதிரி 6 எம்பி இருந்தால் ஒரு பெரிய மரியாதை. இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்களா, 4-5 இருக்கிறோம், அது ஒரு மரியாதை தானே. ஒன்றுமே இல்லைன்னா அதனால் அதுதான் பார்க்கணும். நான் பார்க்க மாட்டேங்கிறேன். இல்லை, பாமக தரப்பில் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வராங்க சார். 5% பாமக வந்து கூட்டணியோட இருக்குதோ இல்லையோ, நீங்கள் 92-93 சார் பாமக முதல்ல வந்தது. இப்போ ஏதோ ஒரு பை எலெக்ஷன் நினச்சி பண்ருட்டி மட்டும் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். யானையில் வந்தார், யானை சின்னத்தில் நின்று ஜெயிச்சார் பண்ருட்டி. ஸோ அப்போ இருந்து தொடர்ந்து 89-90 கூட எனக்கு சரியான நினைவில் இருக்கலாம். அப்போ தமிழ் தேசிய கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதில் தான் நின்னார். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ஸாக 5%. அதை வந்து இன்னுமே வந்து தொடர்ந்துட்டு வர்றாரு பாமக. அந்த 5% அவருக்கு பின்னாடி ஆரம்பித்த விஜயகாந்த் 10 வரைக்கும் தொட்டுட்டு கீழே இறங்கினார். சீமானு அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து மற்றவங்களை வந்து பாமக நோக்கி திருப்புது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருக்கலாம் இல்லையோ, ஐ டோன்ட் சகரி. 5% நான் ஒத்துக்கிறேன். பட்டு இப்படி மாறி மாறி அலையன்ஸ் வச்சுட்டு இருந்தா அதனால தானே நீங்கள் தோற்றுக்கிட்டும் இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் வலுவான கட்சி அதுன்ட்டு இருந்தாலும் மாறி மாறி கூட்டணி வச்சு தோற்கடிக்கப்படுகிறீர்கள்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னொன்று, நாங்கள் தான் ஆட்சின்ற நினைவில் தானே நீங்கள் வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம்ன்ற கேம்பெயினில் இறங்குறீங்க. உங்களோட ரியல் ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு தனித்து போட்டின்ற வார்த்தையை தந்தையோ மகனோ எங்காவது சொன்னார்களா? என்ன ஆகுன்றது தெரியும் தம்பி. இன்னொருத்தர் காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம காசை இனி போடக்கூடாது. அதனால் இந்த மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ தான் அவங்க அந்த கேட்குற பெரிய தொகைக்கு அதிமுக தரப்பில் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ பிஜேபி வேண்டாம் இங்கே வரேன்ட்டு முடிவெடுத்தார்னா பாமக, தேமுதிக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியில் அமைவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளைக்கு மாறும். கிருஷ்ணசாமி ஏடிஎம்கே, வாசன் பிஜேபின்னு பேசிகிட்டு இருக்காரு. பட் அவரும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே நிலைப்பாடு வருவார். பட் அவர் மனசில் இன்னும் ஜி தான் பிரதமராக இருக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். அது வாசன் அவர்களுக்கு நல்லதில்லை. மற்றவற்றை எல்லாவற்றையும் விடுங்கள். காங்கிரஸ் கட்சியை உடைச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிய திரு ஜி.கே. மூப்பனார் ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் கட்சியை உடைச்சார். கரெக்டுங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது ஜெயலலிதாவுக்கு எதிராக உருவானது. அதே மூப்பனார் 2001 மீண்டும் ஜெயலலிதா கூட போய் கூட்டணி வைக்கும்போது, என்னங்க நீங்கள் தான் அந்த கட்சியை உடச்சி விட்டீங்க, ஜெயலலிதாவுக்காக கட்சியை உடச்சி தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னங்க அங்கே போய் சேர்ந்துட்டீங்கன்னு போது அவர் வெளியில் சொன்ன பதில், அதெல்லாம் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிடுச்சுல்ல, தண்டனை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுட்டாரு. தனியாக ஆஃப் கேமரா பேசும்போது சொல்கிறது, அங்கே பிஜேபி இருக்குங்களே, எங்கேப்போ சொல்கிறீங்கன்றார். என்ன பண்ண சொல்கிறீங்க? தெரியும், நான் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் கட்சியை உடைச்சேன், என்ன பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு 2001 தேர்தலில் ஜெயலலிதா அணியில் இருந்தார். அப்போ திமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து என்டி அலையன்ஸில் போட்டுச்சு. அப்போது தான் எச் ராஜா சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறார். சரியா? சிறப்புமிக்க அந்த நிகழ்வு நடந்தது. ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அலையன்ஸ் ஸ்டாக்ஸ் இது எப்படி போகும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னொன்னு சொல்கிறேன், வாசன் எங்கே போவார்னு நினைக்கிறேன். வாசன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாசன் போய் பிஜேபியில் சேர்ந்தா how it will it look? இல்லை, கட்சிக்கும் வந்து ஒரு மைலேஜ் தராது சார் என்னை பொறுத்த வரைக்கும். அது அதிமுக கூட இருந்தால் இது வந்து ஒரு மாநில கட்சி. இன்றைக்கி அதிமுக இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் சீட்டு தரலாலும், ஒரு சீட்டோ தரலனாலும் நாளைக்கு வந்து உங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் 2-3 தொகுதிகள் தரலாம். கட்சி உறுப்புடன் இருக்கும், 2-3 எம்எல்ஏ இருப்பாங்க. இன்னொன்று இல்லையோ, நீங்கள் மாநிலங்களவை எம்பி ஆனது அதிமுகவாலையா பிஜேபியாலையா? இல்லை, நீங்கள் இவ்வளோ இது பண்ணவே தேவையில்லை. அவர் ஈரோடு எலெக்ஷன்லேயே பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தார். பட்
இப்போ வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவர் அதிமுகவில் வர்ற மனநிலையில் தான் இருக்கார். நீங்கள் பிஜேபிகிட்ட போய் 5 சீட்டு கொடுத்தாலும் அது செலவு மற்ற விஷயங்கள் அது ஒன்று இருக்குது, ஏற்றுக்கிட்டாலும் 5ம் நீங்கள் பெருசாக வரப்போகிறதில்ல. ஆனால் இங்கே 2 சீட்டு நின்னாலும் 1 செய்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்குது, ஒரு எம்பி கிடைக்கிறதுக்கான உடைப்போ போட்டிங்கன்னா நீங்கள் அதிமுக கூட ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அந்த பக்கம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பிஜேபி கூட தான் எந்த கட்சி உறுதியாக அலையன்ஸில் போகுதுன்றது இது வரைக்கும் தெளிவாக இல்லை. எதாவது போனால் கூட அண்ணாமலை குழப்பி விட்ருவாங்க நினைக்கிறேன். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அவங்களும் பாமக எங்கள் பக்கம் வருதுன்னு பிஜேபியினரும் என்னிடம் சொல்கிறார்கள். தேமுதிக எங்களோடு வருகிறதுன்னு பிஜேபியினரும் சொல்கிறார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை வலுவாக போயிட்டுருக்கு சங்கர்னு தான் சொன்னாங்க. நம்மகிட்ட தகவல் நல்ல உறுதியாக போயிட்டுருக்கு. என்ன ப்ராக்ரஸ்ன்றது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். வேறு யார் வந்தாலும் பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. இதில் சேஞ்ச் வரும் முத்தலீஃப். இந்த பக்கமும் சேஞ்ச் வரும், இந்த பக்கமும் சேஞ்ச் வரும். அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து 6 சீட்டுன்ற மாதிரி ஒரு கருத்தை விதைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அதாவது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நம்ப வைக்கிறது, இவ்வளோ தான் அப்படின்னு நம்ப வைக்கிறது, உங்கள் மனநிலையை அது கொண்டு வந்துடுறது. அந்த வேலையை திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஒரு வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். சிஎம் கூட இல்லை, நீங்கள் பேசிக்கிங்கன்ற மாதிரி அவரும் அங்கே இருக்கார். அப்போ ஒரு த்ராட்டிலில் விடுற கதைன்னு வச்சுக்கிங்க. இது இவங்களுடைய வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இதை வந்து ஒரு இந்த சிக்கலையே நம்ம எதிர்கொள்ளணும், நம்ம இன்னொரு சேனலையும் திறந்து வைப்போம் அப்படின்னு அதிமுக கூடயும் பேசுறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்குதில்ல. அதுதானே முத்தலீஃப் அரசியல். எப்படி பேசாமல் இருப்பாங்க? இப்போ திடீர்னு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு 3 சீட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, காங்கிரஸ் யாருமே இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட நிலைமைக்கு ஒரு கட்சி அது ஒன்று ஆகலாமா? 6 சீட்டு தானா, வேறு வழி இல்லாமல் ஏடிஎம்கிட்ட வரும்போது அவரும் 6 தான் சொன்னாங்க, நான் வேணால் 1 சேர்த்து கொடுக்குறேங்கன்னா 7 கொடுக்குறேன் சிக்கலாக. அப்போ இப்போதுலேருந்து அந்த பேச்சுகள் இருந்ததுன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ கேட்டிருக்கோம், 12 கிட்ட கேட்டிருக்கோம், அந்த 12 நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், அவங்க 6ல் தான் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு மரியாதை இருக்கும். ஆரம்பத்தில் பேசுகிறதுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்னு வந்து பேசுகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ காங்கிரஸ் என்ன கேட்டால் இந்த சேனல் திறந்து வச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நிச்சயமாக திறந்து வச்சிருக்காங்க. நிறைய சொல்கிறேன். பேச்சுவார்த்தை போதா சார் அதிமுக காங்கிரஸ் அன்அஃபிஷியலி தில்ஸ் அண்ட் ஃபீலர்ஸ். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட நீ இருக்கிற, இப்போ நான் வந்து எடப்பாடி கூட இருக்கிறேன், எடப்பாடியோட வெல்விஷர்னு வச்சுக்க, சொல்லிட்டு என்னையா சொல்கிறாங்க அப்படின்ட்டு பேச மாட்டோமா? நான் இப்போ பேசுவேன், ஃபோன் பண்ணி என்னையா நடக்குதுங்க அவர் தரப்பில் காங்கிரஸில் பேசுறது, அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க 5 சீட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, சரி 5 சீட்டு கொடுத்தா என்ன வாங்கிக்க போகிறீங்களா, என்ன பண்ணுவீங்க நான் கேட்பேன், கேஷுவலாக கேட்பேன். கேட்கும்போது இல்லை 5லாம் கொடுத்தாங்கன்னா வெளியில் போயிடலான்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்க, டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், சார் காங்கிரஸ்க்குள்ள 5 சீட்டு கொடுத்தா வெளில வர மாதிரி ஒரு மூடில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர். நான் உடனே உங்கள்கிட்ட இந்த பாரு 5 சீட்லாம் ஒத்துக்காமல் இருந்தேன்னா இங்கே ரெடி. இந்த அளவு எல்லா கட்சியும் இதை பண்ணும் அன்அஃபிஷியலாக. சரிங்க சார். அப்படி இருக்கும்பொழுது இப்போது ஏற்கனவே வந்து பாமக தேமுதிக கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலாம் உங்களுக்கு காங்கிரஸ், இல்லை காங்கிரஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் காங்கிரஸ் பிளான் பி. காங்கிரஸ் வந்தால் மகிழ்ச்சி. நான் தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஏடிஎம்கே ரெடியாக இருக்குன்றேன். உங்களுக்கு இங்கே திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்வர் ஸ்பெயினில் இருக்கார், சின்னவர் விளையாட்டுகளில் பிஸியாக இருக்கிறார், மூத்த அமைச்சர் பெருமக்கள் தேர்தலுக்கு நம்மக்கிட்ட செலவுக்கு காசு கேட்ட போகிறாங்களோன்ட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த எலெக்ஷனை நடத்துவதுன்ட்டு பெண் நிறுவனமும் வேலை செய்யவில்லை, பிரசாந்த் கிஷோரும் இப்போது இங்கே இல்லை. எந்த மாதிரி வேலை செய்கிறதுன்ற ஒரு பிளானே இல்லாமல் அவங்க இருக்காங்க. நிறைய மூத்த அமைச்சர்களின் மகன்கள் சீட்டு கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை. இதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. இங்கே அந்த பிரச்சனை இல்லை. இங்கே அமைச்சர்களோட மூத்த தலைவர்களோட பசங்க சீட்டு கேட்டனா கொடுத்துட்றாரு. நீ தானேப்பா, உன் பையனுக்கு தானே சீட்டு, நீ தான் செலவை பார்த்துக்கணும், பார்த்து ஜெயிக்க வச்சுக்கோ போ அப்படின்ட்டு இருக்காங்க. 40 தொகுதிக்கும் கேண்டிடேட் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதிமுக. இங்கே கேண்டிடேட் ரெடியான்னு கேள்வி அவர்கிட்ட, தொகுதி பங்கடி திமுக கேண்டிடேட் ரெடியா? அதான் நீங்கள் சொன்னீங்களே அமைச்சர்கள் பசங்க, அவங்கள மட்டும்தான். இங்கேயும் கேண்டிடேட் ரெடி இல்லை. இங்கேயும் அமைச்சர்கள் பசங்களாம் கேட்குறாங்க கேண்டிடேட் ரெடி. ஆனால் ஏன் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு பாமக வருது, காங்கிரஸ் வருது. அப்போ அதிமுக போட்டியிட்டவன்ட்ட நீ வாபஸ் வாங்கி போன்னு சொன்னால் ஜெயலலிதா இருந்தால் கம்முன்னு இருப்பான், எடப்பாடி இருந்தால் உள்ளடி வேலை பார்ப்போம். அதை தவிர்க்கலாம் இல்லையா? அதனால ரெடி ஆகிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. பிஜேபியும் இந்த எலெக்ஷனுக்கு ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கலன்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்நேரம்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முத்தலீஃப், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவித்த மறுநாளே தேர்தல் பணிக்குழு போட்டாங்க பிஜேபி. ஞாபகம் இருக்கா? ஆள் தான் இல்லை, ஆள் இல்லை. ஆனால் நம்மளமே கூட பேசிகிட்டு இருந்தோம், ஜெயிக்கிறவ மாதிரியே முதல்ல தேர்தல் பணிக்குழு போடுறாங்களேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இவர்களும் இந்நேரம் அந்த வேலையை சட்டசபை தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே குஷ்பு 2 கண்டெய்னரை கொண்டு வந்து சேப்பாக்கம் தொகுதியில் இறங்கி பொங்கல் ஒரு இதெல்லாம் பொங்கல்,
அப்புறம் அந்த இதெல்லாம் ஆஃபீஸே திறந்துட்டாங்க கண்டெய்னரை வச்சு. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க. அங்கே அந்த மாதிரிலாம் ஸ்பீடாக இருந்தாங்க. ஸோ இதுதான் இங்கே நிலைமை. பட் டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை. பிஜேபி சைடும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எலெக்ஷனுக்கு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் பாத யாத்திரையில் இருக்கார் அண்ணாமலை. இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வராரு பிரதமர். கிட்டத்தட்ட அவர் பாத யாத்திரை ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. 2-3 நாளாகவே நான் அண்ணாமலை அந்த இதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜனங்களை கூப்பிட்டு அணைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் சேனல்களில் அதிகம் வராரு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே விட அவர் எடப்பாடி வந்துகிட்டு இருக்காரு, இவர் வந்துகிட்டு இருக்காரு. 18ஆம் தேதி பிரதமர் வந்து இதை முடிச்சு வைக்கிறாரு வச்சுங்க. அது ஒரு தேர்தலுக்கான பெரிய ரைட். ஐ அக்ரி. பட் ஸ்டில் வந்து அவங்க எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி மேபி அவங்களுக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வர வேண்டியது இருக்கலாம். யார் யாரெல்லாம் வரல, யார் யார் எந்தெந்த கட்சி ஆஃபீஸ்க்கு இடி அனுப்பணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் வருவாங்க கூட்டணிக்கு. யார் யார் சொல்லு, இது தேமுதிகவா, சரி அனுப்பி விட்றேன், 2 இடி ஆஃபீஸர் அனுப்பி விட்றேன், நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை பொறுமையாக நம்ம தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறோம், யார் தமிழ்நாட்டில் ஜெயித்தாலும் நமக்கு தான் ஆதரவு தர போகிறாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்ற ஒரு மிதப்பிலும் அவர்கள் இருக்கலாம். ஆனால் இது விளையாட்டாக பேசலாம். ஆனால் இந்த தேர்தலில் வந்து பிஜேபி வந்து இதோட அடுத்த 5 வருஷம்தான். இந்த தேர்தலில் வந்து ஓரளவுக்கு தனக்கான ஓட் பேங்கை, அதாவது ஜெயிக்கிறோம் இல்லை வேறு விஷயம், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் மேலே ஒரு ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. நிச்சயமாக இருக்கும். அப்படி என்ன இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே அண்ணாமலையை மாற்றிடுவாங்க. எல்லா தலைவர்களுக்கும் பற்றி நீங்கள் தானே போய் டெல்லியில் போய் பில்டப் கொடுத்துட்டு வந்தீங்க. வேலைக்காக மாட்டார். நான் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இவ்வளோ நாளாக மூத்த அரசியல்வாதிகளால் செய்ய முடியாததோ முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான நான் செய்திருக்கிறேன்றதை அண்ணாமலை கிளைம் பண்ணுறாரு. அது உண்மை. டெல்லி தலைமையும் அதை நம்புகிறாங்க. நீங்கள் அண்ணாமலைக்கு வர்ற கூட்டம் இருக்குல்ல, கூட்டி வரப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம செய்யலை? வாட் எவர் இட் இஸ். அப்போது இது நீங்கள் சொல்வது போல் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகலைன்னா அண்ணாமலை பதவி காலி. அதையும் புரிஞ்சுங்க. அது ஒரு பெரிய கட்சி. இங்கே நீங்கள் வேணால் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். பெரிய கட்சி வந்து நீ சொன்ன டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னேன், டெலிவரி பண்ணல, உடுப்பா வேற ஆளை பார்த்துக்கணும்னு பண்ணிவிடுவாங்க. ஸோ அவரும் டெஸ்பரேட்டாக இருக்கார். ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஒரு லீடர்ஷிப்னா இப்படி இருக்கணும்னு ஒரு ஹைப்பை கொண்டு வந்து வச்சுட்டாரு. இனி ஒருத்தரை நீங்கள் கொண்டு வரணும்னா, இப்போ தமிழிசை ஒரு ஹைப்பை வச்சுருந்தாங்க, அதோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொருத்தரை கொண்டு வரணும்னா இதோட ஜாஸ்தி தானே யாராவது பண்ணணும். அப்போ அது வராத வரைக்கும் அழகிரிக்கே அழகிரி மாதிரி தானே இவரே இல்லை இருப்பார். பட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே they'll find someoneங்க. முருகனை நியமிக்கிறதுக்கு முன்னாடி முருகன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி இருந்தவரும் ஒன்றும் பெருசாக இல்லைல்ல. இல்லை, அதனால கட்சி வந்து நீங்கள் டெலிவரி பண்ணனா கட்சியில் மாற்றிடுவாங்க. அதை புரிஞ்சுங்க. நீ சொன்ன கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்னல, 2-3 சீட்டு ஜெயிச்சு காட்டணும், இல்லைன்னா வாக்குகளாவது கணிசமாக அதிகரிச்சிருக்கணும். 2 இல்லைன்னா நீ எதுக்கு பார்க்க? இப்படி தான் கட்சி தலைமை பார்க்கும். அதனால் அவருக்கும் அந்த நெருக்கடி இருக்குது. இந்த எலெக்ஷன் ஒரு டைசி எலெக்ஷனாக இருக்கும். வழக்கம் போல் ஏடிஎம்கே டிஎம்கே 2 கூட்டணி தான் இப்போ ஏதாவது ஒன்று ஜெயிக்கும்ன்றது இந்த தேர்தலில் இருக்காது. பல அதிசயங்கள் வியப்புகள் நமக்கு 24 காத்திருக்கின்றனன்றது தான். ஆனால் இந்த தடவை பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதியில் தன்னுடைய வாக்குகளை அதை கன்னியாகுமரி விட்டுருங்க, மற்ற ஒரு 5-6 தொகுதியில் வழக்கமாக வாங்குறத விட அதிகமான எண்ணிக்கையில் பெரிய லெவலில் பணத்தை இறக்குறாங்க முத்தலீஃப். நார்மலாக பிஜேபி வந்து ஜெயிக்கிற இடத்துல தான் பணத்தை செலவு பண்ணுவாங்க. மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இடத்துல பெரிய பணம் பழங்கும். இங்கேன்னா பேருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து செலவு பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பெரிய பணம் செலவு பண்ணுறாங்க குறிப்பிட்ட தொகுதிகளில். வாக்குக்கு பணம் கொடுக்க போகிறாரு அது எனக்கு தெரியல, இது வரைக்கும் எனக்கு தகவல் தெரியல. கொடுப்பாங்க, ஆனால் செலவு நல்லா பண்ணுறாங்க. திராவிட கட்சிகளுக்கு நிகராக இந்த ஜெயிக்கிற சில தொகுதிகளில் செலவு பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேண்டிடேட்ஸையும் போடுறாங்க. நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம். முருகன் வந்து ஊட்டியில் போட்டிட்டாரு, வினோஜ் வந்து இங்கே மத்திய சென்னை, இவர் தென்காசியில் ஒருத்தர் அந்த ஐயாதுரை ஆனந்தன் ஐயாதுரை ஐ திங்க் இது மாதிரிலாம் போட்டிட்டாங்கன்னா சில இடங்களில் தே ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஃபோக்கஸ் அண்ட் திருநெல்வேலி இவர் நயினார். அப்போ இந்த கேண்டிடேட்டுக்கான ஒரு தனி நயினாருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவரும் செலவு பண்ணுவார், பிஜேபி அங்கே செலவு பண்ணுதுன்னா ஓரளவுக்கு இது. February 10 கேண்டிடேட் 100 கேண்டிடேட்டோட லிஸ்ட் வருது பிஜேபியிலேருந்து. அதில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேரின் பட்டியல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இன்னொன்றும் சொல்கிறாங்க, ராமநாதபுரத்தை எப்படியாவது தக்க வைக்க இது கைப்பற்றணும், அதாவது அட்லீஸ்ட்டு சுயேட்சையாக ஒரு தொகுதியாவது வென்று காமிக்கணும் அப்படின்ட்டு மோடியே இங்கே போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் ரொம்ப ஃபார்ஃபெட்ச்டு. அதெல்லாம் ஒரு தியரிஸாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. மோடி அநேகமாக மீண்டும் வாரணாசியை செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதுதான் அதனால தான் அதிகமாக இங்கே வராரு. முன்ன அப்படிலாம் வருவாருன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி வர்றாரு.
பட் அது தமிழ்நாட்டுக்கு தே ஹேவ் அ கேம் பிளான். பட் மோடி இந்தியாவிலே ஒரு இதை கொண்டு வரலாம்ல. அதெல்லாம் பாசிபிள். அவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி, எப்படி நீங்கள் எங்களால் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் ஜெயிக்க முடியாதுன்றது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு சேலஞ்சு, நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருன்றதுக்காகவும் கூட வரலாம். இந்திரா காந்தி அங்கே நின்னாலும் இங்கே ரேபரேலி இங்கே ஒரு தொகுதி நின்னாங்கல்ல தமிழகத்தில், தஞ்சாவூர்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் கேட்டாங்க. அது எம்ஜிஆர் கடைசி டைமில் பல்ட்டி அடித்தார். அப்புறம் திமுக ஆதரவு கொடுத்ததா இல்லை? கர்நாடகாவில் ஒரு தொகுதி நின்னாங்கல்ல, பெல்லாரியா? இல்லை வேற சிக்மங்களூர்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று நின்னாங்க, அங்கே ஒன்று நின்னாங்க. கரெக்ட் எனக்கு நினைவு இருக்குது. ஏதோ ஒரு தொகுதியில் நின்னாங்க. சேம் அதே பேட்டர்ன். இப்போ இவர் மாண்டியாவா எனக்கு கரெக்டாக தெரியல. இவர் ராகுல் காந்தி அப்படி தான் நின்னாரு. ராகுல் காந்தி கேரளா வயநாட்டில் நின்னாரு. அங்கே பாசிபிள். நான் அதை ரூல் அவுட் பண்ணல. பட் அது தெரியாது, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். இதுதான் இப்போதைக்கு அலையன்ஸ். இப்போ இருக்கிற கூட்டணிகள் வந்து எப்போ வேணால் மாறலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. நிச்சயமாக காங்கிரஸும் பிஜேபியும் ஏடிஎம்கே டிஎம்கேயும் சேராது. மற்றபடி எது வேணாலும் நடக்கும். எல்லாம் வேணாலும் நடக்கும். அவ்வளோதான்ப்பா. அதனால மினிட் பை மினிட் டெவலப்மெண்ட்ஸு, டாக்ஸு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்ம வில் கீப் த ரீடர்ஸ் அப்டேட். சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்க வந்து அப்டேட்ஸும் வந்து நமக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய தகவல்கள் வந்து நேயர்களுக்கு நம்ம கொடுப்போம். இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி இல்லையா? நன்றி.